வணக்கம். என்னோட அடுத்த போர் யூத்தோட அப்டேட் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மார்க்கெட்டு ஆரம்பம் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சது. ஆனால் திடீர்னு டேலேருந்து எக்கச்சக்கமாக ஃபயர் ஆகி மேலே போய் பாசிட்டிவாக எண்ட் ஆகிடுது. மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். நிஃப்டி ஒரு 0.8% மேலே வந்தது. இன்ஃபேக்ட் நிஃப்டி வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இன்ட்ரெஸ்ட் ஒரு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா மிட் கேப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏறிட்டு, ஸ்மால் கேப் ஒரு 19 பேசிஸ் பாயிண்ட்ஸ். பட் மைக்ரோ கேப் வந்து 1% மேலே ஏறிடுது. ஸோ கிளியர்லி இதுலேயே ரீட் பண்ணலாம் தட் ஒரு பக்கம் லார்ஜ் கேப்புக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது, இன்னொரு பக்கம் ப்ராடர் மார்க்கெட்டுக்கு ரீட்டைல் அண்ட் ஹெச்என்ஐயோட சப்போர்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா 1700 ஸ்டாக்ஸ் ஏறித்து, ஆனால் 1200 ஸ்டாக் தான் இறங்கிது. ஸோ கிளியராக இன் ஃபேவர் ஆஃப் அட்வான்சஸ். ஸோ நிறைய சின்ன சின்ன ஸ்டாக்ஸில் பைங் நடந்திருக்குன்னா அது ரீட்டைல் ஹெச்என்ஐ ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ என்ன ஆச்சு? பட் இன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து பயங்கரமாக விற்றாங்க, 8000 கோடி விற்றாங்க. ஆனால் அதுக்கு தகுந்தாப்புலேயே டிஐஎஸும் இறங்கி வாங்கி 9500 crores வாங்கி அவங்க விற்றதெல்லாம் வாங்கிட்டாங்க. பட் மெயினாக அந்த லார்ஜ் கேப்பில் எந்த இண்டெக்ஸ் இவ்வளோ ஏறினதுக்கு காரணம் என்னென்னா ஐடி இண்டெக்ஸ் 4.5% இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் ஏறித்து, ரைட்டா? ஸோ அதுக்கு கொஞ்சம் கழிஞ்சு வரேன் நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. பட் முதல்ல ஏன் இந்த எஃப்ஐஎஸ் விற்க ஆரம்பித்தாங்க? முதல்லன்னா ஒன்று வந்து வார் ரிலேட்டட் சுச்சுவேஷனில் ஓவர் நைட்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து லெபனானோட அட்டாக்கை இன்னும் முன்ன எடுத்து போனதுனால ஈரான் கொஞ்சம் கோபமாக ஒரு ப்ரப்போசல் அனுப்பிச்சான் ஈரான் வாரை பற்றி சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு. பட் அது ட்ரம்ப் இன்னும் சைன் பண்ணல. அவங்களோட ட்ரம்ப்போட ஆளுங்கள்லாம் ஓகே பண்ணிருக்காங்க போல இருக்கு, ட்ரம்ப் சைன் பண்ணலன்ற சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஈரான் இந்த இஸ்ரேல் அட்டாக்கை பார்த்துட்டு சொல்லிட்டா இது மாதிரி அட்டாக் பண்ணாங்கன்னா இதெல்லாம் டீல்லாம் ஆஃப். ஏன்னா எங்களை பொறுத்த மட்டும் சீஸ் ஃபயர்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒத்துக்கணும். இஸ்ரேலு, லெபனான், ஹிஸ்புல்லா, அமெரிக்கா, ஈரான் எல்லாம் சேர்ந்து தான் இது மாதிரி அவங்க பண்ணால் நான். ஸோ உடனே ட்ரம்ப்போட ரியாக்ஷன் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது இது கைது போடல, ஆனால் இவங்க இது மாதிரி அந்த மேட்டர் ரைஸ் பண்ணோடனே உடனே இந்த நேத்தன்யாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கடாமன்னு திட்டிருக்காரு. திட்டிட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு அவரும் ஒத்துனுக்காரு. சரி, லெபனான் ஆளுங்க எங்கள் முன்னாடி வரலைன்னா நாங்களும் போக மாட்டோம்னு. ஸோ அது ஒரு மாதிரி ஈஸி கொடுத்தது. ஸோ ஒரு ரிஸ்கான் வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் நல்லா ஏறி இருக்கு, நாஸ்டாக் லைஃப் டைம் ஆகி போயிருக்கு. ஸோ கிளியராக வேர்ல்டில் மார்னிங்கில் ஒரு நெகட்டிவாக இருந்ததே தவிர ஓவரால் ஜியோபொலிட்டிக்ஸ் சுச்சுவேஷன் ஈஸியாக இருந்தது தவிர எஃப்ஐஎஸ் இன்னமும் இந்தியாவை பொறுத்த மட்டும் நெகட்டிவாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிஸ்கான் வேற இடத்துல இருக்கலாம், பட் நாட் ஃபார் இந்தியா. அவங்கள பொறுத்த மட்டும் என்ன காரணம்னா அவங்கள பொறுத்த மட்டும் 90க்கு மேலே பிரெண்ட் கோட் இருந்தாலே இந்தியன் ஃபிஸ்கல் டெபிசிட்க்கு உள்ள பாதிப்பு அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் அதில் அர்னிங்ஸு க்ரோத் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் நினைக்கிறாங்க. ஸோ அந்த நினைப்பை வந்து அழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா ஆயில் வந்து 90க்கு கீழே வராப்புல ஒன்றும் தெரியல. ஸோ இவங்களோட விற்பனைக்கு வந்து வாங்கினது இன்னைக்கு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டிஐஎஸ் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. பட் ஐடி சொன்னேன் இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர். ஸோ இது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா ஐடியில் இப்போ தான் வந்து இந்த இயர் டு டேட் நான் 2 டேட்டா பார்த்தேன். இன்னைக்கு டேட்டா தவிர ஒரு 3 மாதம், ஏன்னா வார் முடிச்சு ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட, அண்ட் ஒரு இயர் டு டேட் பர்ஃபார்மன்ஸ் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். அர்னிங் சீசன் போது டிஐஎஸ் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் வாங்குவாங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கேஷ் பேலன்ஸ் பில்ட் பண்ணாங்க. பட் இப்போ அர்னிங் சீசன் முடிச்சுட்டு இப்போ அவங்க கையில் கேஷ் இருக்குது போடுறதுக்கு, ரைட்? ஸோ இன்றைக்கெல்லாம் எஃப்ஐ அதிகமாக விற்கிறவங்களும் அன்றைக்கெல்லாம் இவங்களும் இங்கேயும் ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. எஃப்ஐ கம்மியாக விற்றா இன்றைக்கி இவங்களும் கொஞ்சம் விலைக்கு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்டாக்கு நல்ல விலையில தேவை. எஃப்ஐஎஸ் அதிகமாக விற்கிற அன்றைக்கி தான் வந்து வாங்குறாங்க டிஐஎஸ். ரெண்டாவது என்னென்னா எதனால் ஜாஸ்தி கரெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அர்னிங் சீசன் முடிச்சு கொடுத்து கரெக்ஷன் இயர் பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சது, வார் பிகினிங் ஆரம்பிச்சது. ஸோ அதோட கம்பேர் பண்ணி இங்கெல்லாம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, பட் கரெக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க வாங்குறதுக்கு. எஃப்ஐஎஸ் எப்போ அதை விற்று கொஞ்சம் விலையணும் இறங்குறதுன்னு வெயிட் பண்ணிவிட்டு வாங்குறாங்க. ஸோ ஒய்டிடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் என்ன? ஐடி. பட் ஐடி வந்து இன்னைக்கு டேட்டில் 17% டவுனு. ஒரு 4 நாள் முன்னாடி 25% டவுன் இருந்தது. அதாவது 3-4 நாளில் ஐடி 7-8% ஏறி இருக்கு. ஏன்னா இந்த வேல்யூ பையிங் ஐடியில் அந்த நாஸ்டாக் லைஃப் டைம் வந்ததுக்கு பார்ட் ஆஃப் த காரணம் அஃப்கோர்ஸ் என்விடியா அந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் கூட ஏறுது. பட் சாஃப்ட்வேர்லையும் பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ இந்த ஏஐ ரிலேட்டட் ஒரு ரெவல்யூஷன் மாதிரி நடக்கிறது இல்லையா, அந்த எல்லா இண்டஸ்ட்ரியும் எஃபெக்ட் பண்ணுறது. அண்ட் எல்லா இண்டஸ்ட்ரியும் என்ன பண்ணுறாங்கன்னா இதே ஐடி கம்பெனிஸ் கிட்ட தான், இந்தியன் மட்டும் இல்லை வெளிநாட்டில் கூட எக்ஸெச்சர் அந்த மாதிரி அவங்கள்ட்ட தான் போய் எங்களுக்கு ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு எங்களுக்கு சஜஷன் கொடுங்க, கன்சல்டன்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு அது நியூ பிஸ்னஸ் லைன் வராப்பில் இருக்கிறதுனால இந்த கரெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால ஐடியில் ஒரு 3-4 நாள் இந்த டிஐஎஸ் வந்து இறங்கி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இந்த ரேலி நடக்கிறது. ஓகே,
அது ஒரு பக்கம். ரெண்டாவது அஃப்கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நேற்று கூட பேசினதை பற்றி. ஐடியில் வந்து ஏதோ 5 வருஷத்துக்கு அப்புறம் ஐடி கம்பெனி இருக்காத மாதிரி வேல்யூஷன் இறங்கிட்டு இப்போ அது ஒரு வேல்யூ ஜோனுக்கு வந்ததுனால அங்கே ஒரு ஸ்ட்ராங் பை, அதுதான் இன்னைக்கு லார்ஜ் கேப் இண்டெக்ஸை தூக்கி இருக்கு, ரைட்டா? பட் இதை தவிர இந்த கரெக்ஷன் எங்கெல்லாம் நடந்ததோ, இந்த ரேட் சென்சிட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டோ, கன்சூமர் டூரபிள், பேங்க்ஸு, ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் நேற்று தான் நான் பேசினேன். ஆர்பிஐ பாலிசி கொஞ்சம் எப்படி இருக்குது, எப்படி ரேட் ஹைக் பண்ணுவானோ ஒரு சந்தேகம் வருது. அதனால நேற்றுக்கு முன்னாடிக்கெல்லாம் அதெல்லாம் விற்பனை இருந்தது. இன்றைக்கி அதுதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த ரிஸ்கானுங்கிற வார்த்தை உலகத்துக்கு வந்து ரிஸ்கான் வந்திருக்கு. எஃப்ஐஎஸ்க்கு இந்தியா பற்றி வரல. பட் இந்த ரிஸ்கானுங்கிறது இந்தியாவில் வந்துடுது. இந்தியாவில் வந்து இப்போ ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா கரெக்ஷன் எங்கெல்லாம் அங்கே இருக்கோ அங்கெல்லாம் வாங்கலாம். ஸோ எதெல்லாம் இந்த YTDயில் கரெக்டாக இருக்கோ இன்றைக்கி அதெல்லாம் இன்றைக்கி ஏறி இருக்குது. ஏன்னா எஸ் ஆர்பிஐ பாலிசி எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் கரெக்ஷன் ஆனது ஆயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ்லாம் விலையிலேயே வந்துடுத்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் யாருக்கு, ரீட்டெயிலர்ஸு, HNIஸு, DISக்கு எல்லாருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று விந்தானத்தோட இன்றைக்கி ரேட் சென்சிட்டிவ்ஸ் தான் ஆட்டோ, கன்சூமர் டூரபிள், பப்ளிக் செக்டர் பேங்க்கு, FMCG இதெல்லாம் தான் இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கு. அதாவது மான்சூனோட நெகட்டிவ் எஃபெக்டையும் கவர் பண்ணிவிட்டு இந்த ஆர்பிஐ பாலிசியும் எப்படி இருக்குன்னு தெரியாத கவர் பண்ணிவிட்டு இறங்கி கரெக்ஷன் வரைச்செல்லாம் வாங்குறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம நாட்டை பற்றி இன்னும் பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இறங்கி வாங்குறாங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி அவனுக்கு ஒரு டார்கெட் ப்ரைஸ் இருக்கும், அதுக்கு இறங்கினா அது வாங்குறாங்க. அதனால வாங்கினதுக்கு அதான் விலையை இறங்காமல் இருக்காமல் இல்லாமல் விலை இறங்கினப்புறம் வாங்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த சேஃப்டி செக்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுற ஒரு ஃபார்மா தான் இன்றைக்கி வர்ஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆச்சு, டவுனில் இருந்தது. ஏன்னா ரிஸ்க் ஆன் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸும் இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவில் இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்திதிக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, பணம் நிறைய இருக்குது, கரெக்ஷன் நிறைய வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேல்பட்டு இன்னும் பேட் நியூஸ் வராத மாதிரி தெரியுது. ஏர்னிங் சீசனும் ஒரு மாதிரி நல்லா வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் 2 நாள் இருக்குது ஆர்பிஐ பாலிசிக்கு. அதுக்கு நான் சொல்லணும்னா வெயிட் பண்ணலான்றேன். ஏன்னா ஆர்பிஐயோட டேட்டா அவங்க வந்து ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. ஜிடிபியோட டேட்டா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன், ஏன்னா அதுதான் எனக்கு ரிலையபிளாக டேட்டா. அவங்க நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் லே அவுட் பண்ணாலும் அதுக்கு ஒரு லாஜிக்கலாக இருக்கும். ரெண்டாவது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இது வரைக்கும் ஆர்பிஐ கவர்னர் ஒரு மாதிரி சப்போர்ட்டிவ் தான் நடந்திருக்காரு. ஸோ உடனே திடீர்னு ரேட் ஹைக் பண்ணிடுவார் அப்படின்னு ஒருவேளை மார்க்கெட் நினைக்கல. அது என்னென்னு 2 நாளில் தெரிஞ்சிடும், வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் எதுவும் மாற்ற வேணாம். ஏன்னா இன்றைக்கி வந்து கரன்சி பார்த்திங்கன்னா ஒரு 28 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் வீக்கன் ஆச்சு 95.28க்கு. டாலர் இண்டெக்ஸு, டாலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், 10 இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஸோ இந்தியா 10 இயர்ஸ் எதுவுமே மாற்றம் அதிகமாக இல்லை. ஸோ ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ டெஸ்ட் டு சமரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா, உலகத்தில் ஒரு ரிஸ்க் ஆன் வார் முடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, ரிஸ்க் ஆன் வந்துடுது. ஆனால் அந்த ரிஸ்க் ஆனுங்கிற யோசனை எஃப்ஐஎஸ்க்கு இந்தியா பற்றி வரலை. பட் அது ரிஸ்கான யோசனை டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துடுது. ஸோ எந்த செக்டர்லாம் அதிகமாக கரெக்டாக இருக்கோ அதிலெல்லாம் போய் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் மார்க்கெட்டோட சமரி என்ன தெரிஞ்சு. அடுத்த 2 நாளும் இதே மாதிரி போகலான்னு நினைக்கிறேன்னா, ஆர்பிஐ பாலிசி வந்தால் ஒரு கிளாரிட்டி, ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும், திஸ் வே ஆர் தட் வே. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, நாளை சந்திப்போம் அடுத்த ரிவ்யூவில்.